நியூ வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு பீச்சை மீட் பண்ண போகிறோம். என்னடா ஆள் போல் சொல்கிறே, இன்றைக்கி நடக்கலாம். இருந்தாலும் எனக்கு இந்த ரைட் நமக்கு ஸ்டார்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னா, நம்ம கடலை ஒட்டி தான் போகும்போது எனக்கு அந்த பீச்சில் விசிட் பண்ணணும் தான் ரொம்ப ஆசை. அதனால் நீங்கள் டெய்லி ஒரு பீச் அப்படிங்கிற மாதிரி தான் ஜாலி போயிட்டுருக்கு. அது இல்லாமல் ஒவ்வொரு பீச்சும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. அதில் வாங்க, இன்றைக்கி ஒரு பீச் இருக்குது. அது இல்லாமல் கைஸ், இன்றைக்கி உள்ள பீச்சில் பார்த்திங்கன்னா செம்ம ஃபன்னே இருக்குது. நம்ம ஓன் பைக் எடுத்துகிட்டு போய் நம்ம ட்ரைவ் பண்ணலாம். அந்த பீச்சில் தண்ணிக்குள்ளே விடக்கூடாது, தண்ணி ஓரமாக ட்ரைவ் பண்ணலாம். அது எனக்கு ரொம்ப நாள் ஒரு மாதிரி ஆசைன்னு வைங்களேன். அதான் இன்றைக்கி நிறைவேற்றிடலான்ட்டு எங்கே போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன். தலைச்சேரி தான். தலைச்சேரியில் அந்த பீச் பேர் பார்த்திங்கன்னா டிரைவிங் பீச். கைஸ், நம்ம வந்துட்டோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்மளை வரவேற்கிறதுக்கே வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு. பைக் எடுத்துகிட்டு உள்ளேயே போகலான்னு நினைக்கிறேன். பீச்சுக்குள்ளேயே தான் மேப்பே உழுவுது. பார்க்கிங்கா எவ்வளோ? 20 ரூபா. கைஸ், என்ட்ரி ஃபீ இருக்குது. இருங்க, நான் அதை ப்ராசஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஹலோ ஹலோ ப்ரோ, எங்கே இருக்கீங்க? என்ட்ரி ஃபீ கொடுத்துட்டிங்களா? உங்களுக்கு வாங்கவா? சரி, ஓகே. சரிங்க, நான் அவ்வளோதான் என் கையில் வாங்கிட்டேன். இருங்க, உள்ளே தான் வரேன். கைஸ் பார்த்தீங்கன்னா ஓகே கைஸ், ஒரு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. வாங்க. அது இல்லாமல் இப்போ தான் ஹரிப்ரோட்டையும் பேசினேன். அவர் உள்ளே போயிட்டாராம். இருங்க, வயசு க்ளோஸ் பண்ணிடலாம். அவரும் உள்ளே போயிட்டாராம். இந்த லெஃப்ட் எடுத்து கடைசியில் இருக்கேன், வாங்க ப்ரோ அப்படின்ட்டாரு. வாங்க காய்ஸ், பயங்கரமாக இருக்குது. சொன்ன மாதிரி ட்ரைவ் பீச். ஆஹா, அப்படியே வண்டி பக்கத்தில் ஓட்டு போகலாமா? இருங்க, அதுக்கு முன்னாடி ஹரிப்ரோவை பார்த்து ஒரு இடத்துல செட்டில் ஆகிடலாம். ஹரி ப்ரோ, தெரியுறண்ணா? தெரியலையா? என்னங்க வண்டி வேறு லைட்டாக கவுது, இழுத்து விட்டுறாதில்ல வண்டி. இல்லை, எனக்கு ரேடியேட்டர் வேறு சங்கு ஊதிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கோன்ட்டு தான் வருது. ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ. தார்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தோன்னு வச்சிங்களேன், கிச்சாவாக இருக்கும். தார் சூப்பராக இருக்குது ப்ரோ. கடை அடை பார்த்தீங்களா, நம்மளை வரவேற்குது. வாங்கம்மா, வரேன். இருங்க, நானும் வந்துட்டேன். நம்ம பையில ஒட்டுக்கா ஓட்டிகிட்டு போவோம். ப்ரோ கவுது ப்ரோ, டயர் எனக்கு உங்களுக்கு தெரியாதா? இருங்க, நான் விளாடுங்க, நான் வீடியோ கவரேஜில் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? கைஸ், நமக்காக ஹரிப்ரோ வந்து வண்டி ஓட்ட போகிறார். இந்த ரோட்டில் எப்படி ஓட்டணும்னு. ஐயோ, ஸ்கிட்டெல்லாம் அடிச்சுட்டு போகிறாரு. ஆனால் இவன் நம்ம வண்டிக்கிட்டு தான் வருவார்னு நினைக்கிறேன். இருங்க ஏங்க, நீங்களாவது கிராஷ் கார்டெலாம் போட்டிருக்கீங்க, சேட்டப் பண்ணலாம். நம்ம பையன் வேறு ஸ்டாக் கண்டிஷனில் இருக்கான்.
அப்படியா? ஏ ட்ரிப்ட் ஆகுமா காய்ஸ்? நம்ம வண்டியில் ஏபிஎஸ் ஆஃப் பண்ணிட்டு வரலாம். இருங்க, ஆஃப் பண்ணிட்டு நம்மளும் சேட். ஆ அச்சோ, நான் பண்ணலைங்க. ஆ ஆ ஆ கைஸ் இருங்க, நான் வரேன். அந்த ஒரு மூடு ஒன்று வண்டியில் ஆன் பண்ண வேண்டியது இருக்குது, ஆன் பண்ணிட்டு வந்துடுறேன். வாங்க போகலாம். ரெடி. க்ளவ் மட்டும் வெளியே போயிட்டு ஒரு டீ தண்ணி இது பிடிச்சிட்டு போட்டுக்கலாம். கைஸ் இந்த இதில் வண்டி ஓட்டுறதுக்கு என்ன ஃபண்டாக இருக்குங்கிறீங்க. அப்படியே நேராக கடலுக்குள்ளே வண்டி இறக்கலாம். ஒரு கார்லாம் அந்த அலை வருது இல்லைங்க, அங்கே வரையில வச்சு வண்டி ஓட்டிகிட்டு வந்தார். ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணணும், அந்த அலை நம்ம பக்கத்தில் வந்துடும். என்ன மண்ணை வாரி அடிக்குது, வேணாம். அட்ரா சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லைங்க. டிரைவிங் பீச் தான் கைஸ். கைஸ் இதில் ஒன்று என்னன்னா வந்துட்டா எப்படி கைஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. செம்ம பண்ணா போயிட்டு இருக்கு. வாங்க அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வெளியே போகிறது தான். கைஸ் சொல்ல வந்து மறந்துட்டேன், நான் மறுபடியும் சொல்லணும்னு நினச்சேன். கைஸ் இந்த டிரைவ் பீச்சுக்கு வரணும்னு ஏன் போயிட்டு திரும்பி வந்தேன்னு கேளுங்களேன். கைஸ் இதே மாதிரி டிரைவ் பீச் வந்தீங்களா கோவாவில் இருக்கான். எப்படி நம்ம கோவா போகிறதுக்குன்னு ஒரு 10 டேஸ் ஆகுதோ இல்லையோ, அது எதுக்கு பக்கத்தில் இருக்கிறத போய் மிஸ் பண்ணிட்டு போய் தூரமாக இருக்கிறத போகணும். எப்படி நம்ம போகிறது தான். அதுக்கு முன்னாடி இந்த இங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இங்கே வந்துட்டோம். இன்னொன்று என்னென்னு வச்சிங்களேன், இங்கே பார்த்தீங்களா மெதுவாக அப்படியே அழகாக போகுது வட்டி. ஏன்னா இன்னொன்று என்னென்னா, இப்போ நம்ம 10 ஆர் எப்படி ஒரு 5 டேஸாக மேக்ஸிமம் ஆகிடும் நமக்கு இந்த ட்ரிப்பில் கோவா இங்கெல்லாம் போகிறதுக்கு. இங்கே பார்த்தீங்களா நாரை டே ஃபுல்லாக அவனுக்கு இங்கே ராஜா வாழ்க்கை. ஏன்னா அவனோட ராஜ்யம் இது. சொன்ன மாதிரி குட்டி குட்டி குழந்தைலாம் கூப்பிட்டு வராங்க கைஸ், நல்லா இருக்குது. அது இல்லாமல் நான் கோவா சொன்னேன்ல, அடடா சொன்னால் வந்தது கைஸ். நான் தண்ணியில் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கேன். அது தண்ணி மேலே ஒரு ஆர்வம் இருந்தாலும் சேஃப்டி ரொம்ப முக்கியம் கைஸ். நான் என்னதான் இருந்தாலும் தண்ணி பக்கத்தில் தான் போகணுன்னு தண்ணிக்குள்ளே இல்லாமல் போக மாட்டேன். மேலாப்லேயே தான் அந்த டாவு மட்டும்தான். நம்ம இங்கே பார்த்தீங்களா குட்டி குழந்தைக்கு கையில் இதெல்லாம் மாட்டி விட்டுட்டு வந்திருக்காங்க கைஸ். இந்த வண்டிக்காரன் தான் நம்ம உள்ளெல்லாம் வந்துட்டு ஜாலியாக போனார். பாப்பு பார்த்தீங்களா அழகாக இருக்குது குட்டியாக கைஸ். இந்த பக்கம் தலை நிறையா வருது தண்ணி. இங்கே இருக்கும் கிட்டத்துலேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தண்ணி செம்ம பண்ணு. கோவாவில் தான் கைஸ் இன்னொன்று இருக்குது. எப்படி நம்ம ஒரு 15 கிலோமீட்டர் தான் நம்ம இடத்துலேருந்து. ஆக்சுவலாக நம்ம இங்கேருந்து நேற்று போகும்போது கொஞ்சம் ஈவினிங் ஆயிடுச்சு. சரி ஈவினிங் நேரத்தில் எங்கே பீச் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு கண்ணூர் போயிட்டோம். கண்ணூரில் போயிட்டு ஸ்டே எடுத்துட்டோம், எல்லாம் ஓகே. இருந்தாலும் பக்கத்துலேயே உள்ளதை மிஸ் பண்ணிட்டோமேங்கிற மாதிரி ஒரு லைட் ஃபீலிங். ஹரி ப்ரோட்டாக தான் கேட்டேன், ஹரி ப்ரோ என்ன சொல்கிறீங்க போயிடலாமா காலையில் அப்படின்னு. சரி வாங்க 15 கிலோமீட்டர் தானே, எப்படி நம்ம வந்துட்டு போய்க்கலாம் அப்படின்னாரு. சரின்ட்டு கிளம்பியாச்சு கைஸ், வந்துட்டோம். ஆக்சுவலாக அப்படியே ஒரு ஃபன்னாக பண்ணிட்டு அப்புறம் கைஸ் நான் எதுக்கு இங்கே இவ்வளோ தூரம் வந்தேன்னா, இந்த சைடில் ஏதோ கடை போட்டிருப்பாங்க, ஸ்நாக்ஸ் ஏதோ கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன். இல்லை வாங்க திருப்பி போகலாம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இது ஏரி கைஸ். ஏரியும் கடலும் எப்படி சொல்கிறது, அது இணையும்பாங்கள ஜாயிண்ட் ஆகிற ஒரு இடம். இங்கே பார்த்திங்கன்னா அலை வராது, அந்த தண்ணி மிதக்கிறது தான் இருக்கும். இந்த போட்டை தாண்டினு வச்சிங்களேன், இங்கே பார்த்திங்கன்னா அலை வருது. ஏன்னா இது அந்த அலையோட ஃபோர்ஸ் இங்கே வருது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர்லேருந்து வர தண்ணி வந்து ஜாயின் பண்ணுற இடம். இங்கே வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களாம் சூப்பராக இருக்கும். டெய்லியுமே அந்த வைப்பில். சரி நம்ம இங்கே இந்த மாதிரிலாம் பார்த்ததில்லன்னு நமக்கு தெரில. ஆனால் இங்கே இருக்கவங்களுக்கு இது வந்து பெருசாக டெய்லியும் பார்க்குறது தான் ப்ரோ, நீங்கள் வேறு கம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். வாங்க நமக்கு இந்த மாதிரி இது ஃபன் இல்லை, இதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸை ஜாலி பண்ணிட்டு வாங்க போகலாம். ஹரி ப்ரோ 8th அங்கே வந்துட்டுருக்காரு. நேராக அந்த குட்டி பாப்பு இருந்துச்சுல, அதுக்கு பின்னாடி அந்த இடத்துல வந்துட்டுருக்காரு. வாங்க போகலாம். இங்கே பாருங்க தண்ணி டபுள வரவே இருக்கிறது. இந்த பீச்சே அப்படி தான் இருந்துச்சு.
இப்படி வண்டி ஓட்டுறதுக்கே செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான். கைஸ் எனக்கு ஸ்கிட்டிங் அதெல்லாம் ஷாப்பிங் அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. சும்மா ஏபிஎஸ் மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு, ஏன்னா இங்கே ஏபிஎஸ் இருக்கனால கொஞ்சம் இந்த உங்களுக்கு லேயராக தெரியும் பார்த்தீங்களா, அதில் ஏறி இருக்கும்போது வண்டி குதிக்குது. இப்போ பிரேக் இதை அடித்தோம்னா ஸ்கிட் ஆகும். அது எதுக்கு, அதான் ஏபிஎஸ் ஆஃப் பண்ணிட்டா கொஞ்சம் நம்ம நார்மல் பைக் மாதிரி ஓட்டலாம். ஃப்ரண்ட்டு மட்டும்தான், பேக் ஏபிஎஸ் மட்டும் ஆஃப் பண்ணியிருக்கு. வாங்க அப்படியே போய் ஹரிவரும் அலையாக சேர்த்துரும். 2 பேரும் சம பண்ணிட்டு இருக்காங்க. அவர் அந்த பக்கம் வெளியே போய் பார்த்து வந்த போனாரு, நான் இந்த பக்கம் போய் பார்த்துட்டு அப்படியே வெளியே போகலாம் கைஸ். வாங்க கைஸ், இந்த இடத்துல செம்ம கொடுத்த காசுக்கு அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். ஆனால் எமாக்கு முன்னாடி இன்ஸ்டா மாட்டியிருந்தேன், எல்லாம் நனைஞ்சிருக்கும் அடித்த இதுக்கு. கைஸ் எனக்கு வேறு என்னன்னு தெரியல, ரொம்ப தண்ணி தான் இந்த ட்ரிப்பில் ஃபுல்லாக நிறையா மிஸ் ஆகுது. ப்ரோ ரைட்டு தான் சரி லெஃப்ட்டுன்ட்டேன், சாரி ரைட்டு தான் ப்ரோ. அநேகமாக இந்த லெஃப்ட்டில் ஒரு கடை இருக்குது, அந்த கடைக்கு நிறுத்துவார்னு நினைக்கிறேன். நான் ஹோட்டலாக பார்த்தா நிறுத்திடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கைஸ். எதுக்குடா இத்தனை நேரம் அடிச்சிங்க? ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். சீக்கிரம் சந்திப்போம் இன்னொரு வீடியோவில். ஓகே பை, டாடா டாடா, லவ் யூ ஆல்.